அரச ஊழியர்களின் 10,000 ரூபாய் கொடுப்பனவு தனியார் துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பு. நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்ட போலி சாரதி பயிற்சி பாடசாலைகள். நாம் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கினோம். தனியார் துறையினரும் அதை பின்பற்றியுள்ளனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து நாம் எடுத்த நடவடிக்கைகளின் முதன்மையான பயனாளிகள் இலங்கையின் பொதுமக்களே என்பதை உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். அவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள். தொழிலை இழந்து சொத்துக்களை அடகு வைத்து நிலத்தை விற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்காகவே பணம் கீழ்மட்டம் நோக்கி செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என நான் குறிப்பிட்டேன். ரூபாவை ஸ்திரப்படுத்துவதும் வட்டி விகிதங்களை குறைப்பதும் நன்மைகளில் ஒன்றாகியுள்ளது. உலக வங்கியின் உதவியுடன் சமூக நலன்புரி பயன்களை 3 மடங்காக உயர்த்தியுள்ளோம். 18 லட்சம் குடும்பங்களில் இருந்து 24 லட்சம் குடும்பங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் கீழ்மட்டம் வரை விஸ்தரிக்கப்பட உள்ளது. நாம் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கினோம். தனியார் துறையினரும் அதனை பின்பற்றியுள்ளனர். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கவும் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு தடையுத்தரவு கோரி தோட்ட நிறுவனங்களால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எனவே குறைந்தபட்ச தொகை கிடைக்கும் என்பதை உறுதி செய்துள்ளோம். மாவட்ட அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கியுள்ளோம். கிராமங்களில் வீதிகள் அல்லது கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மூலம் இவை வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் சட்டவிரோதமாக நடத்தப்படும் 900 சாரதி பயிற்சி பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அந்த பயிற்சி பாடசாலைகளை அடுத்த வாரத்தில் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த வீரசிங்க தனது உள்ளக கணக்கெடுப்பின் போது நாடளாவிய ரீதியில் 1,500 சாரதி பயிற்சி பாடசாலைகள் இயங்கி வருவதாகவும் அதில் 600 சாரதி பயிற்சி பாடசாலைகள் மாத்திரமே சட்ட ரீதியாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அனுமதியுடன் இயங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒழுங்குமுறை இல்லாத காரணத்தினால் சிலர் தாங்களாகவே சாரதி பயிற்சி பாடசாலைகளை ஆரம்பித்து பதிவு செய்த சாரதி பயிற்சி பாடசாலைகளை சட்டவிரோதமாக தொடர்பு கொண்டு அவற்றை நடத்தி வருவதாக ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். மேலும் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு சாரதி பயிற்சி பாடசாலைகளின் சாரதி பயிற்றுநர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் 600 சாரதி பயிற்றுநர்களுக்கு நேற்று உரிமம் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.